திருமணம் அந்தந்த காலத்துக்கு செய்யணும். காலத்தே பயிர் செய். அந்தந்த வயசுக்கு உண்டானது வரும்போது திருமணத்தை செய்யணும். திருமணத்தை முறை பிரகாரம் தான் செய்யணும். பார்த்துட்டு பொருத்தம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. நான் சொல்கிறது ஜாதக பிரகாரமும் பொருத்தத்தை பாருங்கள். கட்டாயம் ஃபார்மல் நியூமராலஜி பொருத்தத்தை பாருங்கள். தட் மீன்ஸ் வந்துட்டு நம்பர் மூலியமாக பொருத்த பாருங்கள். ஆனால் கேரக்டர் தாங்க ஒருத்தனை வாழ வைக்கும். அவருடைய கேரக்டர் இது மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஓகேவா? யார் யாரெல்லாம் திருமணம் பண்ணணும் பண்ணக்கூடாது, எந்த வயசில் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. 4, 13, 22, 31 அவங்க தேதியில் பிறந்தவங்க ஜூலை மாதம் திருமணத்தை பண்ணாதீங்க. பண்ணாலும் திருமண லைஃப் டிஸ்ட்ரிபியூட் வரும். கண்டிப்பாக நடக்கும். இவங்களும் 30 வயசு கடந்து தான் பண்ணணும். இந்த 2 தேதி உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை. வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி. உங்கள் மகாதன் சேகர் ராஜா. இன்றைக்கும் வழக்கம் போல் புது தகவல் தான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன விதமான தகவல் அப்படி என்று எடுத்துக்கொண்டால், திருமணம் அந்தந்த காலத்துக்கு செய்யணும். காலத்தே பயிர் செய். அந்தந்த வயசுக்கு உண்டானது வரும்போது திருமணத்தை செய்யணும். அப்போ தான் வாழ்க்கைங்கிறது நாம் முழுமை பெற்ற மாதிரி இருக்கும். எங்கெங்கே திருமணம் பண்ண முடியுது, திருமணம் பண்ணுற மாதிரியா இருக்குது நாடு உலகம் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. நாங்கள் ஜீவிக்கிறதே பெரும்பாடு, இதில் வேறு நாங்கள் திருமணம் வேறு பண்ணணுமா அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு கை தட்டுறது 2 கை தட்டுங்க, ஓசை கிடைக்குங்கிற மாதிரி திருமணம் பண்ணாக்க 2 பேரும் சம்பாதிக்கலாம்ல. அதெல்லாம் சம்பாதிக்கலாங்க. மனம் ஒத்து போகாமல் காலமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் கரெக்ட். அதெல்லாம் பார்த்து செய்யுங்க. பார்க்காத செய்யும்போது தான் பிரச்சனை. பார்த்து செஞ்சால் பிரச்சனை இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நாங்கள் பார்த்து தாங்க செய்கிறோம், திருமணத்தை முறை பிரகாரம் தான் செய்கிறோம், பார்த்துட்டு பொருத்தம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. நான் சொல்கிறது ஜாதக பிரகாரமும் பொருத்தத்தை பாருங்கள். கட்டாயம் ஃபார்மல் நியூமராலஜி பொருத்தத்தை பாருங்கள். தட் மீன்ஸ் வந்துட்டு நம்பர் மூலியமாக பொருத்த பாருங்கள். 2ம் கனெக்ட் ஆகணும் உங்களுக்கு வந்துட்டு. முன்னெல்லாம் ஒரு இதில் பார்த்துட்டீங்க, முடிஞ்சு போயிடுச்சு, காலம் மாறி போயிடுச்சு. இல்லை, அது ஒரு காலம். அப்புறம் வெறும் ஜாதகத்தையே பார்த்துட்டு முடிச்சிட்டோம், சரியாக இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படிலாம் பண்ணவே முடியாது. வெறும் ஜாதகம் பார்த்து பண்ணிங்கனாக்கா ஒரு காலம் நடக்காது. ஏன்னா 75% கம்மி இல்லாமல் டோட்டலாக புரோக்கன் தான் ஆகுது திருமணம். அப்போ நம்ம இதையும் தான் பார்க்கணும், நம்பரையும் தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மேட்சிங்கை விட நான் இன்னொன்று பார்ப்பேன். அது அதிகம் வெளியே சொல்லிக்கிறதுல, ஆனால் நான் வரைக்கும் பார்த்தேன். பொருத்தம் இருந்தால் கூட சில பேருக்கு சொல்லிடுவேன், ஜாதகப்படி பொருத்தம் இருக்குங்க, நம்ம ஃபார்முலா படி பொருத்தம் இருக்குங்க. ஆனால் கேரக்டர் தாங்க ஒருத்தனை வாழ வைக்கும். அவருடைய கேரக்டர் இது மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஓகேவா? அதனால் வேண்டாம்பா. இல்லையா, பொருத்தம் தான் நம்ம விட்டுலாங்க. ஏங்க பொருத்தம்லாம் இருந்தால் மட்டும் பண்ணால் போதாதுங்க. கேரக்டர் தாங்க முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அவர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய நபர், இப்படிலாம் செய்யக்கூடிய நபர், அவருக்கு எப்படி போய் பொண்ணை கொடுப்பீங்க, பையனை கொடுப்பீங்க? கேரக்டர் தான் ஒரு மனுஷனை வந்துட்டு நல்லவன் கெட்டவன் முடிவு பண்ணுறது கேரக்டர் தான் எல்லாருக்கும். அதனால் நான் அதுவும் பார்ப்பேன். இல்லை, அதை தான் மெயினாக பார்ப்பேன், சொல்லிடுவேன். சில பேர் அது கரெக்டாக இருக்கும்போது அப்போ சொல்லிடுவேன், இல்லை பையனை நம்பி கொடுங்க, பொண்ணை நம்பி எடுங்க. இதெல்லாம் வந்துட்டு அப்படியே வரும். எதுக்கு இந்த சப்ஜெக்ட் இப்படியே வரேன் அப்படின்னாக்கா, யார் யாரெல்லாம் திருமணம் பண்ணணும் பண்ணக்கூடாது, எந்த வயசில் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆமாங்க, நீங்கள் அதை இப்போ திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பலன் சொல்கிறது உண்டு. அந்த திருமணம் பண்ணக்கூடிய குரு பலனில் கரெக்டாக பண்ணணும். குரு பலன் இல்லாமல் திருமணத்தை பண்ணிங்கனாக்கா அந்த பிட்வீன் கேப் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குரு பலனே 27, 28 வயசில் தான் இருக்குது. இவங்க 23, 24 வயசில் பண்ணிட்டாக்கா அந்த 3-4 வருஷத்துக்கு பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்க, பண்ணாக்கா சில பேருக்கு அந்த நேர காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்காம தள்ளி போகும். சில பேருக்கு கேரியர்லேயும் சரியாக வராது. இப்படி நிறைய விஷயம் குரு பலன் இல்லாமல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இருக்கும். இது ஜாதக பிரகாரம், அதெல்லாம் உண்மை தானே. அது குரு பலன் இருக்கும்போது பண்ணால் தான் லைஃபு ஃப்ளரிஷாக இருக்கும், லைஃப்பில் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா குரு பலன் இருக்கும்போது திருமணத்தை பண்ணின்னு பிரச்சனை இருக்காது. மேக்சிமம் அதை முன்னே இல்லை பின்னே கரெக்டாக பண்ணுறதில்லை. ஆனால் நம்ம ஃபார்மெட்டில் எந்த ஏஜில் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த ஏஜில் பண்ணணும், அதெல்லாம் நம்ம இண்டிகேஷன் தரோம். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்துட்டு பிறந்திருக்கிறாரு. அவர் தேதி 30ஆம் தேதி பிறந்திருக்கிறார். ஜூலை மாதம் பிறந்திருக்கிறார். இப்போ அவருக்கு வயசு கரெக்டாக 27.
27 வயசுன்னா இப்போ பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் திருமணம் பண்ணுன்னுவாங்க. அது எஸ்பெஷலி பொம்பளை பிள்ளைங்கள இருந்தனாக்கா என்னங்க 27 வயசாக சீக்கிரம் பண்ணுங்கம்பாங்க. பண்ணி தானே ஆகணும். பொம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பையனாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் தள்ளலாம்னு சொல்லலாம். ஆனால் தள்ள மாட்டாங்க. ஆனால் தள்ளலாம்னு சொல்லலாம் ஒரு பேச்சுக்காது. பொம்பளை பிள்ளை அப்படி தள்ள முடியாது இல்லையா? அதனால் 27 வயசு அதே பண்ணணும். என்கிட்ட வருவாங்க, 30 பிறந்திருக்கா, ஜூலை மாதமா. நான் இப்போ சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பிள்ளையே சொல்லலை, யாராக இருந்தாலும் சரி. அது எந்தெந்த இதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன். 30ஆம் பிறந்திருக்கு ஜூலை மாதம். 30 வயசு வரைக்கும் திருமணமே பண்ணாதீங்க. அது 30ஆம் மட்டும் இல்லை, 3ஆம் 12, 21, 30ஆம் பிறந்தவங்க ஜூலை மாதமாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் திருமணத்தை பண்ணாதீர்கள். ஒரு வேலை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த திருமண லைஃப் டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும், பிரச்சனையே கொடுத்துரும், 100% பிரச்சனை கொடுத்துரும். அவங்களுக்குள்ள மன ஒற்றுமை வராது. அப்போது 3ஆம் 12, 21, 30ஆம் பிறந்தவங்க ஜூலை மாதம் திருமணம் பண்ணாதீர்கள். அதுக்கடுத்து 4, 13, 22, 31 அந்த தேதியில் பிறந்தவங்களும் ஜூலை மாதம் திருமணத்தை பண்ணாதீங்க. பண்ணாலும் திருமண லைஃப் டிஸ்ட்ரிபியூட் வரும், கண்டிப்பாக நடும். இவங்களும் 30 வயசு கடந்து தான் பண்ணணும். இந்த 2 தேதி உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ மற்ற தேதி பண்ணிக்கலாம். இது முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து இன்னொன்று, பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களும் 30 வயசு வரைக்கும் பண்ணிக்காதீங்க. இது ஒரு லிட்டில் அட்வைஸ் தான். ஏங்க, அவங்களுக்கு எதுவும் செட் ஆகாது. 30 வயசு வரைக்கும் பிப்ரவரி மாதம் பிறந்தாக்கா கெரியரு அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. 30 கடந்ததுக்கப்புறம் தான் கெரியர் செட் ஆகும். இது சொல்கிறதுல 2 பாயிண்ட் இருக்குது. எங்களுக்கு வயசு 28 ஆகுதுங்க, இன்னும் கெரியர் செட் ஆகலைங்க. ஆகாது. 30 வயசில் தான் செட் ஆகும். 30 கடக்கணும் உங்களுக்கு, அப்போ தான் கெரியரை செட்டில் ஆகும். கெரியர் செட் ஆகாமல் நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னாக்கா லைஃப்பில் அதானுங்க வேணும். லைஃப்பில் வந்துட்டு கெரியர் தானே முக்கியம் நமக்கு. சொல்லுங்கள், திருமணம் ஆயிடுச்சுன்னாவே சம்பாதனை தானே முக்கியம். அதனால் பிப்ரவரி பிறந்து நீங்கள் மேரேஜ் 26 பண்ணிட்டீங்களோ, 25 பண்ணீங்களோ, 27 பண்ணீங்களோ, அதான் அதுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருமணம்னு ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள். திருமணம் என்றைக்கு பண்ணுறீங்களோ, திருமணம் பண்ணி 1 மாதம் 2 மாதத்தில் வேலை போயிடும். 100% நடக்கும் இது. அதை விட பண்ணாமல் 30 வரைக்கும் கடத்திடுங்க. திருமணம் பண்ணாமல் 30 முடிஞ்சிருச்சிங்க, இப்போ திருமணம் பண்ணுங்க. கெரியர் பிரச்சனையே அப்படி லைஃப் வரைக்கும் வராது. இதுதான் சாட்சாத்து உண்மை. இது நம்ம ஃபார்மேட்டினுடைய ரகசியங்கள். நீங்கள் அது வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருந்தாலே கெரியர் பிரச்சனை இருக்காது. பொதுவாகவே கெரியர் பிரச்சனை உங்களுக்கு திருமணம் பண்ணால் டோட்டல் அவுட் ஆகி போயிடும். அந்த திருமண டாப்பிக்கே எடுக்காதீங்க. அதை பண்ணணுங்கிற அந்த இதுக்கே போகாதீங்க, நோக்கத்துக்கே போகாதீங்க. அது வரைக்கும் செட்டில் ஆகாமல் ஒரு சூழ்நிலை வருது. எல்லாம் சரிங்க, உங்களை தேடி வரும். இப்போ எங்களுக்கு வயசு 26. கேள்வி கேட்பாங்க, ஏன்னா இது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நீங்கள் கேட்பீங்க அங்கே இருந்துட்டு ப்ரோக்ராம் பார்க்கும்போது, எங்களுக்கு 26 வயசு, எனக்கு 30 வயசு வெயிட் பண்ண சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு ஃபார்மெட்டு பார்க்குறேன், உங்கள் இப்போ நீங்கள் கொடுத்த பேரை எழுதிக்கிறேன், நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்பீங்க. நான் கேட்பேன், இதில் இருக்குது, கேட்டால் என்ன தப்பு? அப்பவும் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களும் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நம்பரை டியூன் பண்ணி, பேரை டியூன் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு. அப்போவும் 3, 12, 21, 30ஆம் பிறந்தவங்களையும், 4, 13, 22, 30ஆம் பிறந்தவங்களையும் அப்போ 30 வயசு வரைக்கும் பண்ணாதுன்னே சொல்லுவேன். நீங்கள் பேரையே மாற்றினாலும் உங்களுக்கு சேஃப்டிக்கு தானேங்க சொல்கிறேன். எங்கள் லைஃப்பில் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு தாங்க வேணும். நல்ல அட்வைஸ் பண்ணுறதுக்கு, லைஃப் மேம்படுறதுக்கு, சரியான அட்வைஸ் சொல்கிறதுக்கு தாங்க ஆள் தேவைப்படும். அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம லைஃப்பில் எதை செய்யலாம் அப்படிங்கிறத விட எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுதாங்க லைஃப்பில். செய்யக்கூடாததை நம்ம செய்யாமல் இருந்தாவே லைஃப்பில் அதுவே முக்கால்வாசி சக்ஸஸ்ஸு. செய்யக்கூடாததெல்லாம் நம்ம என்றைக்கு செஞ்சோமோ லைஃப்பில் அதுவே டிஃபீட் ஆகிறதுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு காரணம். அதிலே சில பேர் மீள முடியாமல் அப்டூ லைஃப் வரைக்கும் அப்படியே லைஃபை முடிஞ்சிடுற பேருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் போய் விழக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குற அட்வைஸ். நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.